படம் பார்க்க போன இடத்துல 2-3 பேருக்கு சாமி வந்துருச்சு. யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. கரெக்டா இந்த வீடியோ வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. பெண்டிங்லேயே நிறைய வீடியோ இருக்கு, ஒன்னொன்னா போஸ்ட் பண்றேன். இப்போ இன்னையோட கதைக்கு வருவோம். இன்னையோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, என் தம்பியை கூட்டிட்டு மாலுக்கு போறது தான். காலையிலேயே இன்னைக்கு மால் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னா பையன் வந்து ஜாலி ஆகிட்டான். அப்புறம் 2 பேத்துக்கும் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு மால் கிளம்பிட்டோம். ஃபீனிக்ஸ் மால் தான் கூட்டு வந்தேன். கூட்டு வந்து எல்லா இடத்தையும் சுத்திட்டு இருந்தோம். உள்ள வந்து கொஞ்ச நேரம் சுத்தினதுலேயே பையனுக்கு மால் பிடிச்சிருச்சு. மூஞ்சில எல்லாம் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வரிசையா எல்லா இடத்தையும் எட்டு போட்டு இருந்தோம். கரெக்டா இந்த டாய் ஷாப் ஒன்று வந்துச்சு. உள்ள வந்து ஹாட் வீல்ஸ், ஆர்சி கார், இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஆர்சி கார் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். நான் உடனே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு லாஸ்டா போகும்போது வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி டிமிக்கி கொடுத்துட்டேன். எல்லா இடத்தையும் சுத்திட்டு லாஸ்டா போகும்போது எப்பரா இருக்கு மாலு அப்படின்னு கேட்டா மஜாவா இருக்கு அப்படிங்கிறான். மஜாவா, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும் கேட்டா, உனக்கே இவ்வளவு தெரியும் போது எனக்கு ஒன்றும் தெரியாதாடா வெண்ண அப்படிங்கிறான். அப்படியே வரும்போது ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு ரூம் வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் செத்து கிடந்தேன். அப்புறம் டைம் ஆனோன்னா இவனை கிளம்புடா அப்படின்னதுக்கு பரபரன்னு கிளம்புறான். அப்புறம் கிளம்பி தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸ் வர வரைக்கும் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. திடீர்னு தேட்டர்ல லைட்டை போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லைட் எல்லாம் போட்ட உடனே திடீர்னு மூவி டீம் வந்துட்டாங்க போல, அதான் எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நான் ஏன் இப்படி நினைச்சேன்னா, இந்த தேட்டருக்கு போன பாதி டைம்ல லைட் போட்டாவே மூவி டீம் தான் வருவாங்க. அங்கதான் பார்த்த பின்னாடி ஒரு பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் சாமி வந்துருச்சு. இங்கிட்ட அவங்களுக்கு சாமி வந்துருச்சு, இங்கிட்ட கிளைமேக்ஸ் போகுது, லைட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஒரு சைடு கத்துறாங்க. நானும் அங்கிட்டு இங்கிட்டு கத்திட்டு வளைச்சு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா என்னோட போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. இந்த மெசேஜ் வந்து அடுத்த செகண்ட் பார்த்தா பாட்டிக்கு ரைட் சைட்ல ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அவ்வளவுதான் நினைச்சா பால்கனிலயும் ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு. இங்க 3 பேத்துக்கு சாமி வந்துருச்சு. அங்க ஸ்கிரீன்ல ஒருத்தர் சாமி வர்றாரு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் முடிஞ்சு ரூம்க்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நாளைக்கு ஒரு டிக்கெட்டை போட்டேன். அப்படியே ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு டைமை பார்த்தா மணி காலைல 4:23 ஆயிருச்சு. கரெக்டா பசிக்க வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு என் தம்பிக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்து படுத்துட்டேன். அவ்வளவுதான் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே கோடி நன்றிகள். ஆல்மோஸ்ட் 20K கிட்ட ரீச் ஆக போறோம். எல்லாமே நீங்க இந்த ஒரு வாரத்துல கொடுத்த பயங்கரமான சப்போர்ட்னால மட்டும்தான். இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.